ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். இன்னைக்கு நம்ம சமையல் டிலேட் சேனலில் சப்பாத்தி பூரிக்கு 10 நிமிஷத்தில் எப்படி வெள்ளை குருமா செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வெள்ளை குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சப்பாத்தி வெள்ளை குருமா செய்கிறதுக்காக 2 சில்லு அளவுக்கு தேங்காய் கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 ஸ்பூன் அளவுக்கு பொரிகளில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. அடுத்ததாக இந்த வெள்ளை குருமாவை தாளித்து விடுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த பட்டை வகையெல்லாம் சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு பட்டை வகை நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க நீளமாக. வெங்காயம் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இதுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ரொம்ப செவக்க வதங்கினா குருமாவோடைய கலர் மாறிடும். இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு மசிச்சு வச்சுக்கோங்க. அந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கோங்க. ஒரு கேரட்டை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க தேங்காவை சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குருமா எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு உப்பு உரப்போ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் மூடி போட்டுட்டு இந்த குருமாவை 5 நிமிஷம் நல்லா மலமலன்னு கொதிக்க வச்சுருங்க. ஸ்டவ்வை குறைச்சே வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லாவே கொதி வந்துருச்சு. இதை லைட்டாக அந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. இந்த உருளைக்கிழங்கோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இந்த குருமாவில் நீங்கள் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம், காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளை குருமா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும் இந்த குருமா. கறி மசாலா தூள் சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு ஒரு 2 செகண்ட் மட்டும் கொதிக்க விடுங்க. ரொம்ப நேரம் கொதி வர வேண்டாம். இந்த குருமா 2 செகண்ட் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மூடியை திறந்துட்டு கொத்தமல்லி தூவிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பரான வெள்ளை குருமா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வெள்ளை குருமாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.